அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை நம்ம பதில் கொடுக்கறதுக்காண்டி அவங்கள்ட்ட முதல்ல அறிமுகம் வாங்கிக்கணும். உங்க பேர் சொல்லுங்க ஜி. சையது முபாரக். எந்த ஊரு நீங்க? நாகப்பட்டினம். நாகப்பட்டினமா? இங்க மலேசியால விளைஞ்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே. என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது இஸ்லாத்துல தர்காக்கள் தாயத்து கட்டுறது, மாத்திரை போடுறதுன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டா சீக்கு போயிடுங்கிறாங்க, மாத்திரை போட்டா வழிபடுங்கிறாங்க. ஆனா இதுக்குமே ஒரு பொசிஷன் இல்லாம இருக்கு. இதுக்கு என்னதான் வழி? அவுளியாக்கள்னா இருக்காதா இல்லையா? இதுக்கு என்னன்னு ஒன்னும் விவசாயம் தெரியல. அதுக்கு என்ன நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னாக்கா, அவுளியாக்கள்னா யாரு? தர்காக்கள்ல தாய் நாங்க கட்டுறோம், ஆனா தாயத்தை கட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, இது குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஆதாரத்துல இருந்து எடுத்தீங்க? மாத்திரை போடலாம்ங்கறத எந்த ஆதாரத்துல இருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சகோதரர் விளக்கம் கேட்கிறாங்க. முதல்ல தாயத்து விஷயத்துக்கு வருவோம், அப்புறமா தர்கா விஷயத்துக்கு போயிடுவோம். தாயத்தை பொறுத்தளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சில ஹதீஸ்கள்ல சொல்லிட்டாங்க, பிற மதத்தை ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி தாயத்து யார் ஒருவன் தொங்க விடுகிறான், கட்டி தொங்க விடுகிறானோ அல்லது கட்டிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள்ல ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தாயத்தை கூடாதுங்கிறோம். இப்போ மாத்திரை மட்டும் போடலாமா? அது எந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, பொதுவாவே அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வேற இடங்கள்ல சொல்லும் பொழுது துனியாவுடைய விஷயத்துல, இந்த தாயத்து விஷயத்துல இருந்தது. இந்த தாயத்து விஷயத்த கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மருந்து மாத்திரைங்க விஷயத்துல அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. எப்படி அளிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க உஹுது போர்ல சண்டையிடும் பொழுது அவங்களுக்கு இந்த சைட்ல வால்ல அடிபடுது. அவங்க அந்த காலத்துல ஒரு மருந்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு காஞ்சி போன கோரப்பாயை எரிச்சு அந்த கோரப்பாயுடைய சாம்பலை எடுத்து தான் தடவிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க காலத்துல சவுதி அரேபியால அரிசி கிடையாது, சப்பாத்தி மாவு ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. இது துனியாவுடைய சம்பந்தப்பட்டது. அப்ப அவங்க காலத்துல எந்த மருந்து அவங்க பாதிச்சுக்கிட்டு அந்த மருந்து சாப்பிடுங்க, சில நேரங்கள்ல இறைவனுடைய வசனங்களை நம்பி இதை வச்சு நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த மருந்தெல்லாம் மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிடுறோம். இதெல்லாம் நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில மாத்திரை மருந்துக்கு அனுமதி இருக்குது, தாயத்துக்கு அனுமதி இல்லை. இது ஒரு ரகம். ரெண்டாவது ஒரு லாஜிக்கா, இது மார்க் அடிப்படை பார்த்தாச்சு. ஒரு லாஜிக்கா சொல்லணுங்க, லாஜிக்னா எந்த லாஜிக்கும் இல்லையா, என்ன சயின்ஸ் ரீதியா ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப எனக்கு ஒரு தலையே வலிக்குது, டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா 1 மணி நேரத்துல ரிசல்ட் வந்துடும், இந்த மாத்திரை தலைவலியை குணப்படுத்தும் அப்படின்னு. இப்போ நம்ம சயின்ஸ் ரீதியா ஒரு நம்பாதவனை கூட நம்ப வைக்கலாம், இந்த இருக்கு சயின்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு. இதே சயின்ஸ் ரீதியா நம்ம தாயத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு சொன்னாக்கா, லேபிளுக்கு தாயத்தை அனுப்பணும்னு சொன்னாக்கா அதுல ஒண்ணுமே இருக்காது. தாயத்து லேபிள்ல என்ன இருக்கும்? லேபிள்ல உள்ள ரிப்போர்ட் இதுல இரும்பு தான் இருக்கும், இதை சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் தான் வரும் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வரும், தவிர வேற ஒண்ணும் இருக்காது. மூணாவது ஒரு லாஜிக்கா சொன்னா, சயின்ஸ் ரீதியா சொல்லியாச்சு. மூணாவது லாஜிக்கா சொல்லணும்னு சொன்னாங்க, ஒரு நல்ல லாஜிக்கா சொல்லணும்னு சொன்னாக்கா, மாத்திரை சாப்பிட்டா குணமாவது நம்ம நேர்ல பாக்குறோம். கண்ணு தெரியாதவங்க கூட மாத்திரையை நம்புறான். காரணம் என்னன்னாக்கா, அவனுக்கு தலைவலிச்சுன்னா அந்த மாத்திரையை சுவைக்கிறான், சுவைச்சிட்டு அந்த மாத்திரை வேலை செய்யறாரு, ஏன்னா அவனால உணர முடியும். தாயத்தை பொறுத்தளவு மூட நம்பிக்கையை தான் அதிகம் வளர்க்கதை தவிர எந்த அளவு குணத்தை 99% கூட குணப்படுத்தாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப எனக்கு தலையை வலிக்குது, நான் ஒரு பெனாடோல் மாத்திரை சாப்பிட்டேன், இப்ப எனக்கு தலையை வலிக்குது, பெனாடோல் மாத்திரைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டேன், இப்ப வலியை குணப்படுத்துமா? அது குணப்படுத்தாது. மாத்திரைய சாப்பிட்டா தான் குணப்படுத்துமே தவிர, மாத்திரை வாங்கி ஜோப்ல வச்சுக்கிட்டா யாருக்காவது வலி போயிருக்குதா? வயிற்று வலிக்குதுங்கிறான், வயிற்று வலி மாத்திரை ஜோப்ல வச்சுக்கிட்டா வலி போகுமா? போவாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நமக்கு தேவையான பொருளை சாப்பிட்டா மட்டும்தான் பசி தீரும். பசிக்கிற வயிற்றுக்கு சாப்பிட்டா தான் பசி அடங்கும். சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி வச்சாலோ, இது மீன் சாப்பாடு பிரியாணி எழுதி வச்சாலோ அந்த பசி போவாது. அதனால லாஜிக் பிரகாரமும் சரியில்லை. இதுக்கு ஒரு கதை சொன்னாக்கா, அந்த கதையின் பிரகாரத்துல இந்த உதாரணத்தின் மூலம் விளங்கிக்க முடியும். ஒரு புருஷன் முண்டாட்டி இருந்தாங்க, அந்த புருஷன் முண்டாட்டி இருக்கும் பொழுது
புருஷனும் பொண்டாட்டி பேசிக்க மாட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டி பேசிக்காத நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, 2 பேரும் ஒரு பேப்பர்ல எழுதிக்குவாங்க, நான் இன்னைக்கு சாப்பிட போறேன், எனக்கு சாப்பாடு இந்த குழம்பு வேணும், இந்த மாதிரி டீ காப்பி வேணும்னு. அந்த பொம்பளையும் வந்தாக்கா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிடுமா பக்கத்துல. இவருக்கு எப்ப ஞாபகம் வருது அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா ஓகே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போயிடுவாரு. ஒரு நாள் புருஷங்கார் சொன்னாரா, நான் நாளைக்கு காலையில ஆபீஸுக்கு 6 மணிக்கு போகணும், என்னை கரெக்டா எழுப்பி விட்டுரு, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, நாளைக்கு போனா தான் ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான இது இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்க எழுப்புல ஆபீஸ்ல என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பொம்பளை ஓகே அதை படிச்சு பார்த்துட்டு மத்தியானம் காலையில 6 மணிக்கு என்னன்னா ஒரு பேப்பர் எடுத்து, நான் உன்னை காலையில 6 மணிக்கு எழுப்பி விட்டேன் அப்படின்னு அந்த ஆள் தூங்கிட்டு இருக்கும்போது தலைமை வெளியில அந்த பேப்பர் வச்சுட்டு போயிடுச்சான். இந்த ஆள் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டாரு. தூங்கி பார்த்தா ஏன் நீ நல்லா உன்னை காலையில எழுப்பிட சொன்னேன், ஏன் எழுப்பிடல அப்படின்னு கேட்டாக்கா, அப்படின்னு கீழே பார்க்கப்பட்ட பேப்பர் இருந்துச்சா, நான் உன்னை காலைல 6 மணிக்கு எழுப்பி விட்டேன், நீ எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பர் இருந்துச்சா. இந்த கதைக்கு அந்த தாயத்துக்கு இதான் உதாரணம். எழுப்பி விடுறது எப்படி, எழுப்பி விட்டுட்டே பேப்பர் எழுதிக்கிறது எப்படி, அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். அடுத்தது அவுலியாக்களை பத்தி நீங்க கேட்டீங்க, தர்கா சம்பந்தமா கேட்டீங்க. தர்காங்கிறது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு நல்லடியாருன்னு ஒருத்தர் யார் நம்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கபூர்ல வந்து ஒரு கட்டடத்தை கட்டி அதை வந்து சந்தன கூடு ஹத்தம் பாத்தியான இப்படி ஓதுறாங்க. இது மார்க்கத்துல கூடுமாங்கிறது 2வது கேள்வி கேட்டுருக்கீங்க. முத கேள்வி கட் பண்ணிக்க.